அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் முதலாம் நாள் முதல் பாடல் விளக்கத்தோடு பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் இரண்டாவது பாடல் விளக்கத்தோடு பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம முதலாவது பாடலில் ஆண்டாள் நாச்சியார் நம்ம மனதை எப்படி தூய்மையாக வைத்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்தை எடுத்து சொன்னாங்க. இப்போது இரண்டாவது நாள் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பாடல் வரிகளை பார்த்துடலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நம்ம ஒரு வரி இரண்டு வரிகளாக பிரித்தெடுத்து அதற்கு விளக்கத்தை பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இதற்கு விளக்கம், இந்த உலகில் வாழ்கின்ற மக்களே, நாம் நம் பாவைக்கு செய்யும் வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்ற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கின்றார். அடுத்த வரி பார்ப்போம். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். பார்க்கடலுள் துயில்கின்ற மகாவிஷ்ணுவை இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார். அதாவது மகாவிஷ்ணு தான், பெருமாள் மகாவிஷ்ணு, நந்தகோபன், கண்ணன் எல்லாருமே ஒரே அவதாரம் தானே. அதனாலே இங்கே பார்க்கடலுள் துயில்கின்ற அந்த பரந்தாமனை நினைத்து ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. அவரை நம்ம வழிபடும் பொழுது திருப்பாவை நோன்பு இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? பால் உண்ணக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது. ஏன் பாலும் நெய்யும் உண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலெல்லாம் அதாவது உணவிலே கவனம் செலுத்தாமல் சாப்பிடணும். உயிர் வளர்க்க உணவு உண்ண வேண்டும், ஆனால் முழு நேர கவனமும் அதிலே செலுத்தாமல், நமக்கு பார்த்திங்கன்னா 3 வேளையும் சமைக்கும்போது நிறைய நேரம் அதில் போகுதில்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தை குறைச்சிக்கணும். பால் உண்ணோம், நெய் உண்ணோம், அதெல்லாம் சாப்பிடாமல் நம்முடைய மனதிலே அந்த ஆத்ம சக்தியை வளர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு பொருள்படுது. பார்த்திங்கன்னா உயிர் சக்தி என்பது நமக்கு இந்த சாப்பிட்றது, இந்த நெய் பால் இது மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் உயிர் சக்தியை வளர்கிறது. நம்ம ஆத்ம சக்தி வளர்க்கணும்னா நம்ம இறைவனை தொழ வேண்டும். அதனால் இது ஆத்ம சக்தியை வளர்க்க வேண்டிய நேரம். இந்த திருப்பாவை நோன்பிலே இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்காலே நீராடி, சீக்கிரத்தில் எழுந்து நம்முடைய புற தூய்மை செய்து கொள்ள வேண்டும், குளிச்சிடணும். அகத்தூய்மையும் இதில் சூட்சுமமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. அகத்தூய்மை எப்படி கிடைக்கும்? பக்தியினால் கிடைக்கும், நம்ம இறைவனை தொழுவதனால கிடைக்கும். அதனால் நம்ம அகத்திலே இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை மற்றும் தீய குணங்கள் எல்லாமே போயிடும். அதனால தான் நாட்காலே நீராடி அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் அப்படின்னு. பெண் என்பவள் அழகானவள். அதுலேயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்களில் மை எழுதினால் இன்னும் கூடுதல் அழகாக தெரிவாள். ஒரு பெண்ணை மை வரைந்து பாருங்கள், கண்களில் மை வரையாமல் பாருங்கள், அந்த மை வரைந்த பின்னாடி கண்கள் பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே போல் கூந்தலிலே மலர் சூடினால் அது ரொம்பவே, அந்த பெண் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாள். ஆனால் இந்த இரண்டையும் கண்ணனை நாம் வணங்கும் பொழுது, திருப்பாவை நோன்பு ஏற்கும் பொழுது அதை துறக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க. இதுவே நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திக்கலாம். அதாவது மையிட்டு எழுதோம், நம்ம கண்ணனை பார்த்த உடனேயே அந்த கரிய நிறம் நம்ம கண்களில் ஒட்டிக்கும்.
அதனால் நம்ம கண்ணனை பார்க்க போகணும் சீக்கிரத்தில், அவரை தொழ வேண்டும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். மலரிட்டு முடியோம் அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா திருமலர் பாதங்கள், கண்ணனுடைய பாதங்களே மலர் பாதங்கள். நம்முடைய சிரம் அவனுடைய பாதத்திலே படும் பொழுது அந்த மலரே நம்ம அவருடைய மலர் பாதங்கள் இருக்கு இல்லையா, அதை சூடிக்கொள்கின்ற நேரம் இந்த நேரம். அதனால் நம்ம மலரிட்டு முடியோம், அதெல்லாம் தேவையில்லை. அதற்கான நேரம் செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தை நம்ம கண்ணனிடத்திலே பக்தி காமிச்சு திருப்பாவை நோன்பை ஏற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது பாடல் அப்படின்னு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா விளக்கம் அவரவர்களுடைய கற்பனை அதில் கூடுதலாக சேர்த்து சொல்வது வழக்கமாக இருக்குது. இப்படி சூஷகமாக நம்ம சில விஷயங்களை எடுத்து வெளியில் கொண்டு வர்றது நம்முடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். அதனால் ஆண்டாள் சொன்னது இப்படி இருவகையாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்த வரிக்கு போகலாம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். இந்த செய்யாதன செய்யோம் அப்படின்னா எது எது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை எத்தனை முறை சொன்னாலும் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. நம்ம கண்ணன் வழிபாடு மேற்கொண்டோமையானால், பாவை நோன்பு மேற்கொண்டோமையானால் அதையெல்லாம் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. எப்பேற்பட்ட ஒரு தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறை வழிபாட்டிலே தங்களுடைய கவனம் பிடித்தோ பிடிக்காமலோ செலுத்தினார்களே ஆனால் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அவர்களுடைய தீய குணங்கள் எல்லாம் அவர்களை அறியாமலேயே விட்டுட்டு போயிடும். இது அடிக்கடி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். தீயவற்றை நம்ம தேடி போய் அதை பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தீக்குறளை சென்று ஓதோம் அப்படின்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாகவே இந்த பிறரை பற்றி நம்ம கிசுகிசுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த கிசுகிசுப்பெல்லாம் யாரையாவது தேடி போய் சொல்கிறது வழக்கமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தீயவற்றை சென்று யாரையும் சென்று பார்த்து ஓதக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்து நம்ம இந்த திருப்பாவை நோன்பு மேற்கொண்டோமே ஆனால் கூட நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்காது அப்படின்றத தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் தீயவற்றை பின்பற்றக்கூடாது, அதே நேரத்தில் பிறரை பற்றி மனது புண்படும்படியாக அல்லது பிறரை பற்றி போய் தேவையல்லாத விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சொல்லும்போது, அதாவது அப்படி சொன்னோன்னா நமக்கு எத்தனை நம்ம சொற்பொழிவுகள் கேட்டாலும் எத்தனை விழுந்து விழுந்து வணங்கினாலும் நமக்கு நல்லது நடக்காது. அதற்கு சும்மாவே இருக்கலாம், நம்ம கும்பிட வேண்டாம் சாமியை அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். சரி, இப்போ அடுத்த வரிக்கு போகலாம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இங்கே ஐயனையும் அப்படின்னு குறிப்பிடுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவானுடைய அடியார்களை, பகவானுடைய பக்தர்களை அப்படின்னு சொல்லலாம். பிச்சையும் அப்படின்னா யாச்சகம் கேட்குறாங்க இல்லையா, அதாவது ஒருத்தருக்கு உணவு இல்லை அப்படின்னா அவர் போய் அங்கே எங்கேயாவது யாச்சகம் கேட்பார். அதனால் இந்த பிச்சை, இந்த யாச்சகம் கேட்கக்கூடியவர்கள், ஐயன் என்பது இறைவனுடைய பக்தர்கள், அடியார்கள். பிச்சை அப்படின்றது யாச்சகம் கேட்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வரியில் அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவனை வழிபடுறது எப்போது முழுமை பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறை அடியார்களுக்கும் இல்லாதப்பட்டவர்களுக்கும் நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பக்தி, அந்த இறைவனை நாம் வணங்குவது முழுமை பெறும். அதனால் ஆண்டாள் நாச்சியாரே தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் பக்தி முழுமை பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, அதுதான் அப்படி தான் முடிச்சிருக்காங்க. இப்படி தான தர்மங்கள் செய்தால் இந்த திருப்பாவை நோன்புக்கு செய்கிற பூஜைகள் நிறைவு பெறும்.
நாம் எடுக்கும் நோன்பு முழுமை பெறும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு மிகவும் எளிமையாக வாழ்க்கையில் நாம் எவையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பக்தியோடு சேர்த்து இந்த 2ஆம் பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றார். இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் மணி போன்று தோற்றமளிக்கின்ற இந்த பெல் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனும் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். இது எதற்காக ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக வருகின்ற பார்வையாளர்களுக்காக நான் சொல்லக்கூடியது. புதுசாக வர்றவங்க என்ன இவங்க திடீர்னு என்னமோ சொல்கிறாங்களே ட்ராக் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கான்னு, அதுலேயே கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய விஹா ஆன்லைனில் தினமுமே புதிதான பொருள்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றோம். அதாவது ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். அதை வாங்கி நிறைய பேர் பயன் பெற்றிருக்கீங்க. ஆன்மீக ரீதியாக அனைத்து பொருள்களும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல பொருள்கள், அதாவது எல்லா கேட்டகரியும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போய் பாருங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்கள். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வெளியூர்காரங்க, இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்து எங்களால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எங்களுடைய விஹா கடையின் அட்ரஸ் கூகுள் ரூட் மேப்பில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கைட் பண்ணிட்டு வந்து எங்களுடைய விஹா கடையில் சேர்த்து விட்டுடும். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன். உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அல்லது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் லேபிள் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து விற்பனை செய்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. இத்தனை சொன்ன பின்னாடியும் கூட சிலர் என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய விஹா லேபிளை ஒட்டிட்டு சில வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்தது. அதெல்லாம் நாங்கள் வழக்கறிஞர் கொண்டு அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம். இது எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா, எங்ககிட்டேருந்து பொருள்கள் வாங்கிட்டு போயிட்டு என்னுடைய பெயரை, என்னுடைய லோகோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏதாவது கலப்படம் செய்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஏமாத்துனாங்கன்னா அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அப்படி ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் திரும்ப இது ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் பேசும் பொழுதே சைடில் அப்படி லேபிள் ஒட்டிட்டு வேறு வெப்சைட்டில் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏமாற்றங்களை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு செய்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் அப்லோடு பண்ணியிருக்கேனா, பார்க்கணுமா, இல்லை வாங்கணுமா, அந்த ஆப்குள்ளே நீங்கள் டவுன்லோடு செய்து வைத்த ஆப்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். வேறு எதையும் நீங்கள் தேடி போய் பார்க்க வேண்டாம். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் முடியட்டும். கட்டாயம் நீங்கள் கேட்குற பதிவுகள் கொடுப்பேன். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.